இன்னொரு வேடிக்கை, அவனுக்கு தான் 9 வயசு, அவன் கூட ஆடின கோபிகைகளெல்லாம் 40 வயசு வரைக்கும் இருந்தான். அப்போ ஒரு 40 வயசு பெண்மணிக்கிட்ட 9 வயசு குழந்தை காமத்தோட புடவையை எடுத்துக்கிட்டு போனான்னு இன்னைக்கு நாத்திகமும் தப்பான ஆன்மீகவாதிகளும் சொல்றதுனால தான் கிருஷ்ணாவதாரம் தப்பு இல்லை. 9 வயசு குழந்தை அது எல்லாருக்கும் ஆத்மாவுக்கு நாயகனாக இருக்கும். ஆத்மாவுக்கு வயசே கிடையாது, உடம்புக்கு தான் நாயகன். அந்த உடம்புக்கு நாயகனாக இருக்கிறவன் ஐம்புலன்களுக்கு மட்டும்தான் இன்பம் தர முடியும். இன்னும் சொன்னால் உடம்புக்கு வந்தால் அதுக்கு பேர் துன்பம், மனசுக்கு வந்தால் அதுக்கு பேர் துயரம். துன்பத்தை யார் வேணால் தீர்க்கலாம், கை வலிக்குதுன்னா யார் வேணால் மருந்து போடலாம், வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் கஷாயம் வச்சு கொடுக்கலாம். ஆனால் மனசு வலிக்குதுன்னா அதை காலம்தான் ஆற்றணும், அந்த காலமாக இருக்கிற கடவுள் தான் தாங்குகிற சக்தியை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் தாங்கக்கூடிய கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம்னு 2 இருக்குது. சுலபமாக உதாரணம் சொல்கிறேன். காய் நறுக்கிறோம், வெண்டைக்காய் நறுக்கிற போது விரலை அறுத்துக்கிட்டோம், வலிக்கும் வலிக்கும், அதுலேயும் ரத்தம் வரும். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஈரத்துணையை சுற்றிடுவோம். பச்சை மிளகா நறுக்கிற போது விரலை நறுக்கிக்கிட்டீங்க, அப்போ என்ன ஆகும்? விரல் நறுக்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா காரமும் அதில் ஏறி துடிப்போம். வெண்டைக்காய் நறுக்கும்போது வெட்டிக்கிட்டது தாங்கக்கூடிய துன்பம், பச்சை மிளகா நறுக்கும்போது வெட்டிக்கிட்டது தாங்க முடியாத துன்பம். ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனைங்கிறது என்ன? எனக்கு தாங்கக்கூடிய துன்பத்தை தாப்பா, இல்லை தாங்க முடியாத துன்பத்தை தந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் நீயே தா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹோட்டலுக்கு போகிறீங்க, இட்லி கேட்குறீங்க, அவன் குழந்தை பிளேட்டில் இட்லி வச்சிடறான், சாப்பிட்றது நீங்கள், கொடுக்கறது சர்வர். இட்லியை வச்ச உடனே நீங்கள் பாட்டு உங்கள் கையால் விண்டு சட்டியில் துவச்சி சாப்பிட்றீங்க. ஐஸ்கிரீம் கொண்டு வாப்பாங்கிறீங்க, அதே சர்வர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வைக்கிறான், சாப்பிட்றவன் நாம தான். அப்போ என்ன பண்ணுறோம்? என்னப்பா ஐஸ்கிரீமை மட்டும் வச்சுருக்கிய, ஸ்பூன் கொண்டு வா. இட்லி கொடுத்தவன் கையாலேயே நம்ம சாப்பிட்றோம், தாங்கக்கூடியது. ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா எவன் கொடுத்தானோ அதை எடுத்து சாப்பிட்ற கரண்டியையும் அவன் தான் தரணும். தாங்க முடியாத கஷ்டத்தை ஆண்டவன் தந்தா அதை தாங்கக்கூடிய சக்தியாகிய ஸ்பூனையும் அவன் தான் தரணும். கேட்குறோம்ல சர்வர்கிட்ட, ஏன்ப்பா கொண்டு வந்து வச்சிருக்கிய, கையாலே எடுத்து திரும்ப ஸ்பூன் கொண்டா. அதுதான் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை. ஏப்பா தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துருக்கிய, நான் எப்படி தாங்குவேன்? அதுக்கு சக்தியையும் நீயே தான். இதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் செய்ததுனால அவன் கஷ்டத்தை கொடுத்த போது தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க தானே கூட வந்தான். மற்ற அவதாரமெல்லாம் கஷ்டம் வந்தது, தாங்க முடியாத போன போது அவன் வந்து தீர்த்து வைத்தான். கிருஷ்ணாவதாரத்தில் நாமே அதை தீர்த்து கொள்வதற்கு அவன் கூடவே இருந்தான். அதான் கிருஷ்ணாவதாரம் மிக உயர்ந்தது. அதனால தான் ஆழ்வார்களும் மிகப்பெரிய மகான்களும் ஈடுபட்டது கிருஷ்ணாவதாரத்தில். அதில் பெண்கள் அதிகமாக ஈடுபட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதில் வடக்க மீரா, தெற்க ஆண்டாள். இந்த 2 பேரும் சின்னஞ்சிறிய சிறுமியாக இருக்கிற போதே வள்ளலார் பாடுவார், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. நான் விளையாடிட்டு இருக்கிற போதே மனசனை ஏற்றுக்கிட்டேப்பா. அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுதே கிருஷ்ணனிடத்தில் ஈடுபட்டவள் ஆண்டாள், ஈடுபட்டவள் மீரா. ஆனால் மீரா மேவார் மன்னனை மணந்து கொண்டு இல்லறத்தை துறந்து விட்டு கண்ணனையே பாடிக்கொண்டு திரிந்தாள். ஆண்டாள் அதுலேயும் ஒருபடி மேலே போயிட்டாள். பக்தி என்று எடுத்தால் இன்றைக்கு நடைமுறையிலே அதை செயல்படுத்துவது வடநாடு தான். இன்றைக்கி வடநாட்டில் அவங்களுக்கு இருக்கிற பக்தி, நாம் நவராத்திரி கொலு வைக்கிறோம், சுண்டலுக்காக போகிறோம், வாங்கிட்ட புதுப்புடவையை காட்டுறதுக்காக விடுவிடாக போகிறோம். ஆனால் அதே நீங்கள் கல்கத்தாவில் வங்காளத்தில் போனால் துர்கா பூஜை, அவங்க தங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. செய்கிற ஒவ்வொரு தெருமுனையிலையும் ஒரு துர்க்கையை வச்சுட்டு வீட்டில் இருந்து செஞ்சுக்கிட்டு போய் அவங்க வீட்டில் ஊட்டுவாங்க. அதை சிலைன்னு நினைக்க மாட்டாங்க, ஒத்தொத்தரை கொண்டு போய் சாப்பிடுமா சாப்பிடுமா. அதை விஜயதசமி அன்னைக்கு விசர்ஜனம் பண்ணும்போது அத்தனை பேர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். போயிட்டு வாம்மா, அடுத்த வருஷம் வந்துடு, போயிட்டுமா, வீட்டு பொண்ணை அனுப்புகிற மாதிரி. நாம் அப்படியா கொண்டாடுறோம்? இல்லையே. நைவேத்தியம் வைக்கிற போதே எண்ணித்தானே வைக்கிறோம். 108 குழக்கட்டை வைக்கிறதா நைவேத்தியம். அப்போ தானே திருப்பி கட்டுட்டு போகும்போது 108 இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே சாமி 1 2 தின்னுப்பிட்டா? அதெல்லாம் அங்கே கிடையாது. அளவுபடாத பக்தி. அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஆச்சாரம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு கிருஷ்ண பக்தியும் ராமபக்தியும் சிவபக்தியும் மிகுந்திருப்பது வழக்க. இன்றைக்கும் சிவராத்திரி அங்கே போய் பார்க்கணும், கோகுலாஷ்டமி அங்கே போய் பார்க்கணும். ஒவ்வொரு வீடும் கொண்டாட்டமாக இருக்கும், ஆயர்பாடியாகவே மாறிடும். அந்த ஈடுபாடு ஒரு சின்னஞ்சிறிய சிறுமிக்கு வந்தது. அதுதான் ஒரு சின்ன சிறுமி. சித்திரை கவிதை இல்லை, சித்திர கவிதை.
சின்னப்பூவின் சித்திர கவிதைனா சித்திரை கவிதையில் சித்திர கவிதையில் கண் முன்னால் அப்படியே படம் வரைஞ்ச மாதிரி எழுதி கொடுத்தவ ஆண்டாள் தான். ஆண்டாள் பாசுரத்தை படுக்கும்போது நம்ம நந்தகோகுலத்துக்கே போயிடுவோம். அது மட்டும் இல்லை, அதை மனப்பாடம் பண்ணுறதும் சுலபம். அழகாக சொன்னீங்க, மனப்பாடம் பண்ணுறதும் சுலபம், அர்த்தம் 1000. இன்றைக்கி தமிழ்னு சொன்னால் அந்த தமிழினுடைய முழுமையான வார்த்தைகளும் அர்த்தமும் நிறைந்திருப்பது பாவை பாட்டிலேயும் பெரிய புராணத்திலையும் தான். என்னன்னு சொல்லப்போனால் பாரதத்தை வடக்கிறது மொழிபெயர்த்தோம், ராமாயணத்தை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்தோம். நம்முடைய பெரிய புராணம் மட்டும்தான் தமிழிலே இருந்து வடக்க மொழிபெயர்க்கப்பட்டது. உபமன்யுவின் பக்தி விலாசம், அதில் தான் நல்ல தமிழ் சொற்கள். இங்கே அதே மாதிரி சின்னஞ்சிறுமி ஆண்டாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு வருஷத்தில் 4 தடவை போவேன். ஆனால் ஆண்டாள் அவதரித்த அந்த துளசி மாடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாளுக்கு கேள்வி கேட்பாடே இல்லை. பரிதாபமாக நிற்கிறா, ஒரு துணி கூட இல்லை மேலே, பரிதாபமாக நிற்கிறா. அது சரித்திர பிரசித்தி பெற்ற ஆண்டாள் பிறந்த இடம் வரலாற்று ஆசிரியர்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டது. இன்னமும் கிருஷ்ணாவதாரம் மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்ட அந்த 4 கிழமை அத்தனையும் எந்த வருஷம், ஆங்கில வருஷம், எப்போ கிமு, எப்போ நடந்தது, எத்தனை மணிக்கு கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டு போனான், எப்போ பிறந்தான், அத்தனை ஆராய்ச்சி எழுதி வைத்திருக்கிறார். பொய் இல்லை, பொய் கிடையாது. ஏன்னா அண்மை காலத்தில் எந்த ஞானிகளும் மகான்களும் அவதரிக்கலை. காரணம் ஒன்று மட்டும் போதுன்னு நம்ம கருவுக்கு தடை வைத்து விட்ட காரணத்தினாலே எந்த மகானும் பிறக்க வழி இல்லாமல் போயிடுது. அதுதான் காரணம். 10க்கு 1 பழுதில்லைம்பாங்க. நம்ம ஒரே ஒரு பிசாசை பெற்று வச்சுட்டு உட்காந்துருக்கோம். பிறக்க வழி இல்லை, இருக்க வழி இல்லை, வாழ வழி இல்லை ஞானிகளுக்கும் மகான்களுக்கும். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே மகான்கள் அல்ல. இன்னைக்கு இருக்கிறவர்களெல்லாம் மகான்கள் மாதிரி காட்டுகிறார்களே தவிர மகான்கள் அல்ல. அவங்க சொன்னதை படித்து கொண்டு இவர்கள் ஏதோ உபதேசம் பண்ணி பைசா சம்பாதிக்கிறாங்க. தன்னலமற்ற மகான்கள் சேஷாத்ரி சுவாமிகளோடு போய்விட்டது. அவருடைய சீடர்களெல்லாம் பெரிய ஆட்களை சேர்த்து கொள்ளலை. ரமணனுக்கு பின்னாலே வாழ்ந்தவர்கள் அவர்களோடு அடங்கிட்டாங்க நூல்கள் எழுதுவதோடு. அப்படி இந்த சின்னஞ்சிறிய சிறுமி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய வேணும். அது வரைக்கும் ஆண் பிள்ளைத்தான் வாழியன்னு வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. பெண் பிள்ளை வாழியவே, அவள் வாழ்ந்ததனாலே தமிழ் வாழ்ந்தது. இன்னும் சொல்லுவார்கள், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், ஜோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆனால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டாளை தெரியல. நாங்கள் போகும்போது பார்ப்பேன், இந்த தெருவில் நடந்திருப்பாளா, இங்கே நின்று தான் தூமணி மாடம் பாடியிருப்பாளா, இந்த இடத்துல தான் நோற்று சுவர்க்கம் புரிகின்ற எழுப்பியிருப்பாளா, எல்லே இளங்கிலியன் இங்கே தான் கூப்பிட்டுருப்பாளா, தெருத்தருவா பார்ப்பேன். ஆனால் அங்கே இருக்கிறவர்களுக்கு பாவை பாட்டும் தெரியல, ஆண்டாள் பெருமையும் புரியல. அப்பேற்பட்ட கோவில் அங்கே இல்லை, தெரியல. திருவாசகம் பாடியது திருவண்ணாமலையில். இந்த ஆண்டு அருணகிரிநாதர் விழாவில் 4 நாளைக்கு முன்னே சொல்லிட்டு வந்தேன். எதுக்கோ விழா எடுக்கிறீங்க, அருணகிரிநாதரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினீர்கள் சரி, மாணிக்க வாசகர் பெருமையே திருவண்ணாமலையில் திருவாசகத்துக்கு விழா இல்லை, திருவம்பாவைக்கு இங்கே விழா இல்லை, தெரியல. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தை பிறந்தது துளசி மாடத்துக்கு அடியில். துளசி இருக்கே, யார் வீட்டில் ஒரு துளசி செடி வைக்கிறோமோ அந்த வீட்டில் எந்த விதமான கெடுதல்களும் வராது. நம்ம வீட்டை தாண்டி உள்ளுக்குள்ளே நுழையிறவங்களுடைய கெட்ட எண்ணம் பஸ்மம் ஆகிடும். துளசிக்கு அவ்வளோ விசேஷம். ஒன்று சொல்கிறேன், சீதை ஒரு நாள் பூரின்ற ஒருத்தன் அவன் என்ன பண்ணான், ராமனுக்கு பழங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினான். வாங்கி கொண்டான். ராமன் இல்லை, சீதை வாங்கி வச்சுட்டான். வாங்கி வச்சுட்டு அந்த 2 பழத்தை எடுத்து நறுக்கி கொடுத்தா, அவளும் சாப்பிட்டா. ராமன் வந்தால் கொடுக்கலான்னு வச்சுருந்தான். நாரதர் வருகிறார். துவாதசி அன்றைக்கு நாரதரை சாப்பிட சொல்கிறான் தங்கள் வீட்டில். நாரதர் முதல்ல ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறார், நான் மாட்டேம்மா, நான் மாட்டேன் ராமா, நான் சாப்பிட மாட்டேன். சீதை கையால் சாப்பிட மாட்டேன். சீதை தப்பு பண்ணிட்டா. கணவன் இல்லாத நேரத்திலே வேறொருவர் கொடுத்தா அதை வாங்கி வைக்கலாம், ஆனால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அதை உபயோகப்படுத்தக்கூடாது, பிரச்சனை வரும். யாராவது ஒருத்தர் கொடுத்தா வந்த உடனே புருஷன்கிட்ட யாரோ உங்கள் ஃப்ரெண்டு அங்கே கொடுத்துட்டு போனார், அவனை கேட்காம உபயோகப்படுத்தினா அவன் எனக்கு கொடுத்தானா உனக்கு கொடுத்தானாம்மா, பிரச்சனையாக போயிடுது. சீதை ராமனுடைய அனுமதி இல்லாமல் அதை சாப்பிட்டா, அதனால் தப்பு. அப்போ அதுக்கு சொல்கிறா, அந்த தப்பை ஏன் செஞ்சா, துளசி பூஜை பண்ணுறா, துளசியை சுற்றி வரும்போது அவன் முந்தான
அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த நூல் அதில் மாட்டிட்டது. அதில் ஒரு துளசி தளம் கீழே விழுந்துடுது. துவாதசி அன்றைக்கு துளசியை பறிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை பறிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது, இதெல்லாம் உண்டு. நகம் துளசி செடியில் படப்படாது, பறிக்கிற போது இப்படித்தான் பறிக்கணும். அதுலேயும் 2 தளம் மேலே பூவோடு தான் பறிக்கணுமே தவிர அதுலேயும் துளசி மாடத்தில் இருக்கிறத பறித்து சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடாது. இவ தன்னறியாமல் அது கீழே விழுந்து விட்டது. அது தப்பு செய்து விட்டாள். அதனால தான் அவர் ராமனை கேட்காம இதை செய்தாள். அப்படி துளசி பூஜை அவ்வளோ விசேஷம். ஏன்னு கேட்டால் மற்றதெல்லாம் பூத்ததுக்கப்புறம் மணக்கும், சிலது இப்போ புடலங்காய காயத்தொட்டா மணக்கும். ஆனால் துளசி செடி வேர்லேருந்து விதை வரைக்கும் மணக்கும்.